விஷயத்தில் நம்ம அழுது ஜெபிக்கணுமா? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்யணும். அதோட அர்த்தம் என்னன்னா, இங்கே இப்போ எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போதும் ஜெபம் பண்ணணும், கீழே உட்கார்ந்தாலும் ஜெபிக்கணும், நடத்தினாலும் ஜெபிக்கணும், வீட்டுக்கு போனாலும் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். போயிட்டே இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? ஜெபம் பண்ணி போயிட்டே இருக்கணும். வேண்டுதல் செய்யக்கூடிய 4 விதமான கிருபைகளை கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் இருந்தால் ஒரு ஜெபம் அக்கினி நம்ம மேலே கிடைக்கும். ஆமென். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து மேலே உள்ள அபிஷேகம். ஆண்டவரே, நாங்கள் பலத்த சத்தமாக ஜெபிக்கணும், பிறகு கண்ணீரோடு ஜெபிக்கணும். அந்த பலத்த சத்தம்னு சொல்லும் போது வாய் திறக்க முடியுதா? அதுக்கே நம்ம க்ளீன் போல்ட் ஆயிடுறோம். பலத்த அதுக்கே சத்தம் வரமாட்டுக்கு. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அது நிறைய சவுண்டு வரல. பலத்த சத்தமாக நாங்கள் ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், நாங்கள் நல்ல விண்ணப்பம் பண்ணணும், வேண்டுதல் செய்யணும். ஆமாம். இந்த 4 அபிஷேகத்தையும்